அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 18ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், அதுவும் இன்றைய தகவல். இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதில் சில தகவல்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது, முக்கியமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ அதனால் நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டிஸ்ட்டாக டிஸ்க் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நானும் உங்களே மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலாக ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நோ எனி ரெக்கமெண்டேஷன். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறது டிவிடெண்ட், ரைட் இஷ்யூ, அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். அதுமாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து எல்லாத்துக்குமே க்ரீனாக இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் நினச்சி பார்க்கக்குள்ள நான் அடுத்த காரணத்தை சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி FIS வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 694 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. அதே டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2534 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தால் தான் நம்ம மார்க்கெட்டே இன்றைக்கி நல்லா க்ரீனாக இருக்குது. எல்லா போர்ட்ஃபோலியோவும் க்ரீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கும் க்ரீன் ஆகாமல் ரெட்டில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் போச்சுன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில், அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுலே ரொம்ப மோசமான போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். அது வந்து வேறு யார் போர்ட்ஃபோலியோ இல்லை, என்னோடய போர்ட்ஃபோலியோ. ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி கீழே தான் போயிருக்கு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க என் போர்ட்ஃபோலியோ எந்த லெவலில் இருக்குன்னு. ஸோ உங்களுக்குலாம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்க நியூஸை பார்த்துடலாம். சனோஃபி இந்தியா லிமிடெட் 5620 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 117 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 2% வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. சனோஃபி இந்தியா லிமிடெட். சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் 634 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ₹1.30 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 22 மார்ச் சனிக்கிழமை. எக்ஸிட் வந்து 21 மார்ச். செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட். இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா போதி ட்ரீ மல்டிமீடியா லிமிடெட் ₹9.45 கரண்ட் ப்ரைஸு, ₹8 ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. ₹8 ஒரு ஷேரை தராங்க ரைட் இஷ்யூவில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44 கோடியே 43 லட்சத்தை இவங்க வந்து ரைட் இஷ்யூ மூலமாக மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதுக்காக கம்பெனி 5 கோடியே 55,37,777 ஷேரை வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. இஷ்யூட இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:9. அதாவது நம்ம 9 ஷேர் வந்து போதி ட்ரீ மல்டிமீடியா வச்சுருந்தா 4 ஷேர் வந்து நம்மளுக்கு RE ஷேர் கிடைக்கும். அந்த RE ஷேரை நம்ம அப்ளை பண்ணி நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 24 மார்ச். ஸோ அது வரைக்கும் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் இந்த RE ஷேர் கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகுது 15 ஏப்ரலுக்கு. ஸோ 15 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா RE ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு நார்மல் ஸ்டாக் மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஸோ ரைட் இஷ்யூ க்ளோஸ் ஆகுது 28 ஏப்ரலுக்கு க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பேங்க் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனு ஆஃப்லைனு இதில் வேணால் அப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்கள் பேங்கில் போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆன் மார்க்கெட் இனிஷியேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல். அதாவது 15 ஏப்ரல்லேருந்து 22 ஏப்ரல் வரைக்கும் தான் அந்த RE ஷேர் ட்ரேட் ஆகும். அதுக்கு இடையில் நீங்கள் வந்து அதை பை செல் பண்ணிக்கலாம். மற்றபடி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 28. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது மதர்சன் சுமி வயரிங் அண்ட் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 51. நேற்று தான் பார்த்தது வந்து சம்மர்தன் மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ இந்த நியூஸ் நேற்றே வந்துட்டு, பட் லேட்டாக வந்தனால என்னால் போட முடியல. இன்றைக்கி போட்டிருக்கேன். 50 ரூபா கரண்ட் ப்ரைஸில் இருக்குது. 21 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுப்போன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 80 பைசா டிவிடெண்டாக தந்திருக்காங்க. மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட். HDFC பேங்க் லிமிடெட் 1733 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 19 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கை டிவிடெண்டு அதேமாதிரி மார்ச்சோட ரிசல்ட்டு ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 19.50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க HDFC பேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனி ரைட்ஸ் லிமிடெட் 213 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட $10.8 மில்லியன் ஆர்டர். நல்ல ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. கொடுத்தது நெட்டகோட்டோ ரயில் ஹோல்டிங்ஸ் PTY லிமிடெட். AVP இன்ஃப்ராகான் லிமிடெட் 156 ரூபா கரண்ட் ப்ரைஸு, SME கேட்டகரி. 21 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அருண்குமார் அப்படிங்கிறவரை கொடுத்துருக்காரு. இன்ஜேஸ் இந்தியா லிமிடெட் 160 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 252 கோடியே 95 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது நுமாலிகர் ரெஃபைனரி லிமிடெட். தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் 288 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 கோடியே 25 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் 328 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 18 கோடியே 90 லட்சத்துக்கான ஆர்டர். இது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் கிடச்சிருக்கு. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 176 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 கோடியே 89 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது ICF சென்னை. யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் லிமிடெட் 224 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 13 கோடியே 73 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது ஆயில் இந்தியா லிமிடெட். ஸோ இதோட நியூஸ் முடியுது. அதேமாதிரி நம்பர் ரூபா கேட்டிருக்காரு PGDL, அதாவது பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து இப்போ ட்ரேடாக ஸ்டாப் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரல. நானும் டெய்லி செக் பண்ணிட்டுருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா BSE அந்த இந்த PGDL இந்த 2 ஸ்டாக்கை பற்றி நான் டெய்லி எதாவது நியூஸும் அதை தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே இல்லை. கம்பெனி தரப்புலையும் இல்லை, அதுமாதிரி செபி மூலமாகவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு ட்ரேடிங் ஸ்டாப்பாக தான் இருக்குது.
ஸோ மேற்கொண்டு எப்போ ஓப்பன் ஆகுறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஷேர் ஹோல்டருக்கு வருத்தமான விஷயம் தான். ஒரு பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஒரு வழி கிடையாது. ஸோ அப்படியே தான் டேட்டு அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.